ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் மணிமி ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா சீசன் 1 எபிசோட் 11. இந்த எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்பதான் இதோட கன்டினியூட்டி புரியும், இல்லைனா சுத்தமாக புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பையன் வந்து ஒரு டீகாய் மாதிரி இருந்து நம்ம பொண்ணுங்க எல்லாருமே காப்பாற்றிட்டு இருக்கான், எஸ்பெஷலி ஓடா நோபுனாவை. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, போர் சீக்வன்ஸ்ல இவங்க கிட்ட இருக்க பீப்புள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மெம்பர்ஸ் தான். ஆனால் அங்கே வர ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் கிட்ட. இவங்க எப்படா சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இவங்க வந்து வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு டீசல் போடுற மாதிரி நம்ம பையன் ஒரு மோட்டிவேஷனல் டாக் ஒன்று கொடுக்குறான். என்ன சொல்றான்னா, இன்கேஸ் நம்ம ஜெயிச்சுட்டு போறோம்னா நம்மள வெல்கம் பண்றதுக்கு ஓடா நோபுனா இருப்பா, ஷிபுட்டா இருப்பா, நாகாஹிடே இருப்பா, அப்புறம் ஃபேரஸ்ட் மேட் இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்களா புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ எல்லாருமே சரியான எனர்ஜி ஆவாங்க. ஓகே, நாங்க பண்றோம், ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் இருக்காங்க. என்னதான் ஒரு சைடு மோட்டிவேஷன் இருந்தாலும் மேன் பவரோட ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராட தான் முடியுமே தவிர ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு. ஆனா பயங்கரமான அட்டாக் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்களே எதிர்பார்க்காம என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆளோட என்ட்ரி உள்ள வரான். யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டான்ஸோட பையன். அவன் மாஸ்க் போட்டிருக்கான். ஆனா அவன் வந்து நம்ம மங்கியை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறான். ஓ, நீ தானே அந்த மங்கி, ஒன்னால தானே என்னோட மொத்த கிங்டமும் போச்சு, பிளஸ் என்னோட கேசலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கேசல் கட்டின நீ. உன் தலையை தூக்குனாலே எனக்கு போதும்டா. ஓட நம்ம தலை கூட இப்ப எனக்கு தேவை கிடையாது, உன்னை கொன்னாலே போதும்னு சொல்லிட்டு ஸ்பீர் எடுத்து அப்படியே சொருக வரான். உடனே அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய மனுஷன் வந்து உள்ள போயிடுறான். அவர் வயிற்றுல அப்படியே சொருகிடுது. தலைவரை நீங்க இங்கிருந்து போயிடுங்க, நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்றா. இங்கிருந்து போயிடுங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவனை சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பையன் அப்படியே அங்கிருந்து கூட்டு போறாங்க. இப்போ டான்சோவோட பையன் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறா. உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஏன்டா அவங்க கூட போய் வேஸ்ட் பண்றீங்க? நான் ஸ்பியர் குத்தி இது வரைக்கும் சாவாம இருந்தது யாருமே கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் ஆள். அதனால உனக்கு நான் அந்த ஸ்பியரை கிஃப்டா தரேன், வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அங்கிருந்து போறான். இப்போ சீக்வன்ஸ் என்ன நடக்குதுன்னா, நம்ம பசங்களும் சரி கொஞ்சம் பேரும் சரி அப்படியே தப்பிச்சு வந்து ஓரமா நிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஸ்கஷன் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம என்ன பண்றது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம பையன் சொல்றான், நிறைய பேர் அங்க அடிபட்டு இருக்காங்க, நம்ம போய் அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாமே லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணது உங்களுக்காக தான், நீங்க இப்ப எங்கேயும் போகாம சேஃபா இருங்க, அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க இன்சிடென்ட் கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, ஆண்பே வந்து அவங்க ரொம்ப டயர்டா இருக்கால, ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது, நம்மளோட பையன் அங்க டேஞ்சர் சுச்சுவேஷன்ல இருக்கான், அவனை காப்பாற்றணும் அப்படின்றது அவர் மைண்ட் செட் வருது. எல்லாருமே பே பண்றது என்னன்னா நம்ம பையன் சேஃபா வரணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க கட் பண்ணோன்னே சடனா இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நிறைய ஆரோஸ் வந்து கட 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 கடன்னு உழுது. அப்ப நம்ம பையனை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பையனை அப்படியே ஷீல்டு மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த வில் அட்டாக்ல பயங்கரமா கொலாப்ஸ் ஆகி இறந்தும் போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. டே, என்னடா நடக்குது இங்க, ஏதாவது பண்ணி இதை தடுக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப 2 பேரோட என்ட்ரி வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்பேயோட ஒரு ஒரு கிரியேஷன்ல உருவாக்கக்கூடிய ஒரு ஷேடோ மாதிரி இருக்கான்ல அவனும், அப்புறம் கான்சோவும் வரான். இவங்க 2 பேரும் வந்து என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, இவங்க யார் மேலேயும் அவங்களுக்கு காண்டே கிடையாது, ஓ மேலதான் காண்டு. பிளஸ் உனக்கு வந்து சரியான பவுண்டி வச்சிருக்காங்க உன் தலையில, உன் தலையை தூக்கிட்டு வரணும்னு செம்மையான காசு கொடுத்துருவாங்களாம். ஏன்னு சொன்னா, இது வரைக்கும் ஓடா நோபுனா சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க, பிளஸ் அந்த ஒரு பெரிய கேசல் கட்டியிருக்க. அந்த ஒரு ரீசன்னால உன் தலைக்கு வந்து பயங்கரமான வேல்யூ இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பயும் தலையை வெட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா பெருசா உயிர் சேதம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஏய் என்னையா பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன ஆனாலும் சர்வே பண்ணணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன், இப்ப சாவற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, நான் எப்படியே சர்வே பண்ணி இந்த சுச்சுவேஷனை மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ இவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இத்தனை பேர் உனக்காக வந்து பயங்கரமா லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க பாரு, எத்தனை பாடி கிடக்குது, நீங்க எல்லாருமே செத்தது ஒன்னாலதான், நீ அவங்களுக்காக உன் உயிரை கூட கொடுக்க மாட்டியா, இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட இருப்பாங்கடா ஒன்னால அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் எப்படியாவது சர்வே ஆகணும், சர்வே ஆகி இந்த சுச்சுவேஷன் நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ கான்சோ ஒரு விஷயத்த சொல்றான், நீ செத்து தாண்டி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் செம்ம ஷாக் ஆகுறான். என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. அங்க இன்சிடென்ட் கட் பண்ணணும்னு என்ன ஆகுதுன்னா, சாயோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் இப்ப கம்ப்ளீட் கிங்டத்தை ஆண்டுட்டு இருக்காரு. இப்ப அவர்னால தான் வந்து இப்ப 2 டீமா அட்டாக் பண்ணானுங்க. இப்ப அவரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஓட நோபுனா இங்க கிடையாது, எஸ்கேப் ஆயிடுச்சு, ஆனா அவங்களோட மங்கி மட்டும் இங்க இருக்கானா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இதுக்கு முன்னாடி சாய் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்கான், அந்த மங்கி வந்து செம்ம டேலண்டட், அவன் தலையை தூக்குனா கூட போதும், வாங்கடா போய் தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட 2 டீமா இருந்தவங்க இப்ப 3 டீம் ஆயிட்டானுங்க. சரியான அட்டாக் போயிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே போனாங்கல்ல, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அப்படி வரவங்கல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பியர்களும் வரா, மிச்சுகிட்டே வரா, அதுக்கப்புறம் ஈமிகாவோட பிரின்சஸோட சைட் கிக் இருக்காங்களா அந்த லேடி வராங்க. 3 பேர் அப்படியே கிளம்பி வராங்க. அங்க கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒருத்த அர்னால்டு மாதிரி கேனன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான், எல்லாரையும் டபா டபா சுட்டுட்டு இருக்கான். யாருன்னு பாத்தீங்க, டான்சோட பையன். அவன் அடிக்கிற அடியில இருக்கிறவங்க எல்லாம் பறக்குறாங்க, தெரிகிறானுங்க. அப்ப நம்ம பையன் ஒரு விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்றான், இங்க பாரு, எல்லாருமே இங்கிருந்து பிரிஞ்சு போங்க, அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும், எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நம்மள கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றப்போ, உங்களை விட்டு எப்படி சார் நாங்க போறது, நீங்க தான் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு அப்படின்னு சொல்றப்போ, இங்க பேர் எல்லாரும் பிரிஞ்சு போங்க, எல்லாருமே ஒரு இடத்துல அப்புறமா மீட் பண்ணலாம், என்னை பத்தி கவலைப்படாத, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றப்போ, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க.
அப்ப நம்ம பையன் போயிட்டு டான்சோ கிட்ட ஒரு டீலிங் பேசுறான். இப்ப டான்சோ, உனக்கு தேவை நான் மட்டும் தானே, மக்கள் கிடையாதுல்ல, அவங்கள விட்டுரு, நான் வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன், ஆஸ் அ சமுராயா என்னோட லாஸ்ட் கோரிக்கை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ, சரி ஓகே, அவங்க சாவணுன்ற எண்ணம் எனக்கு எதுவுமே கிடையாது, உன் தலையை தூக்கணும் அதுதான் என்னோட எண்ணமும், அவங்க எல்லாரும் நான் விட்டுறேன், இப்போ நீ சாவதாண்டி போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அட்டாக் பண்ண வரான். ஆல்ரெடி கான்சோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால, உன் தலையை தூக்குனா எனக்கு பவுண்டி வரும்ட்டு. அதே மாதிரி அவன் என்ன பண்றான், ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்து அவன் மேல போடுறான். நம்ம பையன் மேல அப்படியே உடம்பு தெரிக்குது, கையெல்லாம் அப்படியே பிஞ்சு விழுது, ரத்தம் அப்படியே எல்லா இடத்துலயுமே தெரிக்குது. அந்த ரத்த துளி பத்தி அப்படியே மிச்சுகிட்ட மூஞ்சில போய் விழுது. அவன் அப்பதான் அங்க வந்திருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இந்த ஆள ஏன்டா கொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சரியான காண்டா அவரா. ஆக்சுவலா அவளுக்கு இருக்க காண்ட்ல டான்ஸோட பையன் கூட பார்க்காம அவளை போய் வெட்டுறதுக்கு வர சும்மா இருப்பானா. அவன் அந்த கேனன் வச்சு அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணோன்னு இந்த பொண்ணு அங்கிருந்து அப்படியே மலையில இருந்து அப்படியே கீழே விடுறான். அவளும் அப்படியே இறந்து போறான். இங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பொண்ணு ஓடா நோபுனா வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. ஷீபுட்டாவும் நாகாஹிடேவும் என்ன நடந்திருக்கு அவங்களுக்கு பார்த்தா, அந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஆனா அந்த அட்டாக்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த செல்போன்ல வந்து அந்த புல்லட் பட்டிருக்கு. அந்த புல்லட்டோட இம்பாக்ட் வந்து ஸ்லோவா இருக்கு. ஆனா இவங்களுக்கு பயங்கரமான அடி பட்டிருக்கு. பட் ஸ்டில் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கான்சியஸ் மைண்ட்லேயே இல்ல, நம்ம பையனை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. மங்கி என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஷீபுட்டா ஒரு விஷயத்த சொல்றா, நம்ம மங்கி இறந்து கூட நம்மளோட பொண்ணு ஓடா நோபுனா காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே பயங்கரமான பதட்டம், ஒரு பயங்கரமான அழுகையான சுச்சுவேஷன்ல தான் அங்க இருக்கு. அங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, யாரால நம்ம பையன் இறந்தான்ட்டு. அது கான்சோ தான் காரணம், கான்சோ வெடிக்க வச்சனாலதான் இறந்தான்ட்டு. இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சோடனே நம்ம நாகாஹிட்ட என்ன சொல்றான்னா, அவனை முதல்ல இங்க கொண்டு வா, அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அதை இன்டரப்ட் பண்ற மாதிரி டான்சோ ஒரு விஷயத்த சொல்றா. அதை பத்திலாம் யோசிக்காத, இப்போ நம்மளோட ப்ரையாரிட்டி யாருன்னா ஓடணும்னா தான். அவளோட கான்சியஸும் அவளோட தாட்டும் வந்து பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இப்போ நீ வந்து மங்கி செத்துட்டான்னு சொன்னா அவன் இன்னும் கோமாக்க போறது கூட சான்சஸ் நிறைய இருக்கு. அவளை ரெக்டிஃபை பண்றதுக்கான விஷயத்தை தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு நாகாஹிட்ட என்ன சொல்றான்னா, நீங்க தான் ஏன்ஷியன்ட் மெடிசன்லாம் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு வழியில நம்ம பொண்ணை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இதுல இருந்து வெளில கொண்டு வரது வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஒரு ட்ரை பண்ணலாம், இதுக்கு வந்து 50-50 சான்சஸ் தான் இருக்கு. எய்தர் அவங்க பொழைச்சு வரலாம், இல்லைன்னா அவங்க அப்படியே கோமாலேயே இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் கொடுக்குறாங்க. அந்த லோஷனை கொடுத்தோன்னா நம்ம பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் குள்ள போறா. அந்த ட்ரீம்ல அவளுக்கும் நம்மளோட பையன் மங்கிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி. அப்ப அங்க பாத்தீங்கன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, எஸ்பெஷலி அவங்க அம்மாவும் இருக்காங்க. எல்லாருமே இருக்கிறப்ப அவங்க முன்னிலையில வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றா. கல்யாணமும் நடக்க போகுது. நடக்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல சவப்பட்டியா மாறுது. அந்த சவப்பட்டியை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓகே, நீ செத்துட்டல, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டு போயிட்டு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட அப்படியே அழுது பேசிட்டு இருக்கா. இந்த இன்சிடென்ட்டோட அவ அப்படியே கண்டுபிடிக்கிறா. சுத்தி இருக்கவங்க எல்லாமே பார்த்துட்டு, நீங்க பொழைச்சிட்டீங்க, நான் கூட நீங்க எந்திரிக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சேன், ஆனா இதுல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க எப்படியாவது அப்படின்னு சொல்றப்போ, நம்ம பொண்ணு ஏன் சொன்ன என்ன சொல்றானா, அவன் செத்துட்டான் அப்படித்தானே அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, ஆமா இறந்துட்டான் அவன் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமான மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்கா அவ. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, மிச்சுகிட்டேவே இறந்துட்டா அப்படின்னு சொல்றப்போ இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. டான்சோ என்ன ஒரு விஷயத்த சொல்றானா, உன்னோட 2 டியரஸ்ட் பர்சனையும் அவங்க வந்து கொண்டுட்டாங்க, இப்போ நீ என்ன பண்ண போற, அவங்க எல்லாம் சும்மா விட போறியா, மொத்த ஜப்பானையும் ஒரே பிளாக்ல மாத்தணும், அதுதான் உன்னோட எண்ணமா இருக்கணும், உன்னோட அடுத்த ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, யார் யாரெல்லாம் வந்து என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களோ, என் டியரஸ்ட் பர்சனை கொண்டாங்களோ அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்க விட மாட்டேன், பள்ளிக்கு பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான ரிவர்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டா. இதெல்லாம் வந்து டீசல் போட்டு விட்டு இந்த பொண்ணு பாட்டு போயிட்டு இருக்கா. டான்சோ நாகஹிடே வந்துட்டு கேட்கறா, நீ என்ன பண்ண அவளுக்கு, இந்த மாதிரி அவ மைண்ட் செட்டே மாறாது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த பாருமா, ஜப்பான் யூனிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், இப்போ இந்த வெஞ்சர்ஸ் வந்து பார்த்தா அவளை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போவோம், ஜப்பான் யூனிஃபிகேஷன் சீக்கிரமா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இந்த ஒப்பீனியன் வந்து நாகஹிடேக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த டிஸ்கஷன் முடிஞ்சோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த எனிமி கேங்ஸ் இருக்கானுங்களே அவங்க எல்லாமே வேற லெவல் செலிப்ரேஷனுக்கு ரெடியா இருக்கானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பொண்ணு இறந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவங்க அனுப்பின ஒரு கூலிப்பட ஆளு என்ன சொல்றான்னா, நான் வந்து அவளை கரெக்டா குறிப்பாத்து சுட்டேன், இது வரைக்கும் நான் சுட்டி யாருமே மிஸ் ஆனது இல்ல, ஆனா அவ எப்படி அங்கிருந்து பொழைச்சு போனான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இந்த மீசக்கார ஒரு விஷயத்த சொல்றான், பேர் அவ பொழைச்சு எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவ கண்டிப்பா செத்துதான் போயிடுவா, ஏன்னா குண்டு பட்டு யாரா சாவாம இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க செலிப்ரேஷன் அங்க போயிட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா எனிமி கேங்ஸும் வந்து மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கியோட்டோவை கேப்சர் பண்ணணும் அவங்க ஐடியா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யார் வரான்னு பாத்தீங்கன்னா, சாயோட கண்ட்ரி தான். அவங்க அப்பாவும் கிளம்பி வராரு. இப்ப அவரோட என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ஓடணும்னாவே இல்ல, இவங்க என்னடா பண்ற போறானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆளா யாரு இருக்கானா ஓடணும்னா தான். அவ சொல்ற வார்த்தை என்னன்னா, மங்கி கொண்டுட்டாங்க, மிச்சுகிட்டே கொண்டுட்டாங்க, இவங்க யாரையுமே விட்டு வைக்க கூடாது, மொத்தமா கொன்னு சாவடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்டர் போடுறா. இதை பார்த்தோன்னே இந்த வயசான ஆளு, ஐயோ இவருக்கான ஒண்ணுமே பண்ண முடியாது, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து ஓடுறாங்க. இது வரைக்கும் இருந்த எனிமி கேங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாருமே அங்கங்கன்னு போய் ஓடி வழிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா
இவங்களோட ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பொண்ணுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி அவங்க போய் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்ப நம்ம பொண்ணு என்ன ஆர்டர் பண்ணா, அந்த ஊரை மொத்தமா அழிச்சிருங்க, எரிச்சிருங்க அத அப்படின்ற மாதிரி சொல்றோம். நம்மளோட நாகாஹிடேவும் ஷிபுட்டாவும் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இப்படி பண்றீங்க? அங்க ஆல்ரெடி ரொம்ப புவரான பீப்புள் இருக்காங்க. நம்மள நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி அங்க போய் எரிச்சீங்கன்னா அவங்களும் இறந்துருவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இவங்களை சாவடிக்கணும் அதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல இது ஒரு ப்ராப்பரான டிசிஷன் கிடையாது. நீங்க வெஞ்சன்ஸ்னால நீங்க வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, நம்ம பொண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகுறா. என்ன பண்ணணும்னு தெரியாம இங்க இன்சிடென்ட் கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, எனிமி கேங்ஸ் ஆளுங்க எல்லாருக்குமே தெரிய வருது இந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து பொழைச்சிட்டான்ட்டு. ஆனா இவங்க வந்து கொஞ்சம் தப்பிக்கணும்ல, இல்லைன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா மொத்தமா போட்டு தள்ளுவாங்க. அதனால மீசக்காரன் ஒரு ஐடியா பண்றான். நான் உனக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன், அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புறான். இவங்களுக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மங்கி ஃபேஸ் இருக்கு. மங்கி ஃபேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை படிச்சு பாக்குறப்போ, அந்த மீசக்காரன் என்ன எழுதிருக்கானா, இந்த பேர் உன்னோட டீரஸ்டான ஒரு ஆளை வந்து நான் போட்டு தள்ளிட்டேன். அவனோட ஒரு துளி டிஷ்யூ கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு அவனை சிதைச்சிட்டேன் நானு. அதே மாதிரி உன் ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருமே, உன் டீரஸ்ட் பர்சன் எல்லாருமே மொத்தமா அடையாளமே தெரியாம அழிச்சிடுவேன். நீ இங்க இருக்காம இங்கிருந்து எப்படியா ஓடி போயிடு. இப்பயே நான் அவனை விட்டுறேன். இன்கேஸ் நீ இங்கேயே இருந்தனா அதுதான் நெக்ஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பயங்கரமா ட்ரிகர் பண்ணிட்டான். நம்ம பொண்ணு ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்தா, இவன் வேற இப்படி பண்ணோன்னு செம்ம காண்டாயிட்டு குதிரை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அவனை நீ செத்தடா நாயே அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து போறப்போ, இவங்க சுத்தி இருக்கவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு பாட்டு இப்படி போயிட்டு இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தன் பாய் ஃப்ரம் யூ ஹரிகரன் ஃப்ரம் மணிமேஸ் ஒரு சேனல். தேங்க்யூ.